ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உங்கள் தோழி சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ இலவச பஸ்ஸும் இலவச பஸ் ஊழியர்களும் அவதிப்படும் கிராமப்புற மக்களும்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே நம்மளுக்கு எந்த பேமெண்ட்டும் வரல. மைவி3 ஆட்ஸில் நானும் அதில் மெம்பராக தான் இருக்கேன். எனக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனாலும் மனம் விடாமல் தைரியமாக இருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாருமே நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெனி நம்மளுக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவாக நடந்தால் அதை ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நெகட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவாக வரும்போது நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்மளே அக்செப்ட் பண்ணிட்டாலும் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்படி தான் ஆகும்னு தெரியும், அதனால தான் நான் சேரல, நீங்கள் சேர்ந்தீங்க, கேட்காம சேர்ந்தீங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த அக்கம் பக்கத்துக்காரங்கிட்ட பேச்சு வாங்கியே நம்ம தைரியமாக இருக்கணுன்னாலும் நம்ம தைரியத்தை உடச்சிருவாங்க. சரிங்களா? நம்ம எவ்வளோதான் தைரியமாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம தைரியத்தை உடைக்கிற மாதிரி தான் நடக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, தயவு செஞ்சு இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். செப்டம்பர் மாதம் எம்டி சாருக்கு பெயில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் எப்படி நம்பிக்கையோடு இருந்தோமோ அதே நம்பிக்கையோடு இன்னும் நம்ம சிதறாமல் இருக்கணும். முக்கியம் அதுதான். நம்மளை சிதறடிக்கிறதுக்கு தான் நம்ம கவலைப்படுற மாதிரி பேசுகிறது. கம்பெனி போயிடும், இன்னும் பேமெண்ட் வரல அப்படின்னு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். அதிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னும் அதில் கேப்சா அடித்து அவங்கவுங்க சீலிங் அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பணமே வரதில்ல, நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதும் பார்க்காதும் அவங்கவுங்க விருப்பம்தான். டைம் ஸ்பெண்ட் பார்க்குறோம், நம்மளோட டைமை அதுக்காக ஒதுக்கி நம்ம பார்க்குறோம். அமௌண்ட் வரலன்னா கஷ்டமாக தான் இருக்கும், அதை நான் யாரையும் தப்பு சொல்லலை. இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஒருவேளை எல்லா அமௌண்ட்டும் இது வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் அப்படின்னா, அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது ஒரு வித மன உளைச்சல் தான் நம்மளுக்கு. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருப்போம். ஆமாம், எங்கள் டீமில் இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோடய கருத்து மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ, நானும் அதில் போட்டிருக்கேன். இன்னும் நானும் நியூ மெம்பர் தான், ஆனாலும் நம்பிக்கையோடு இருக்கேன். போட்ட பணம் இன்னும் நான் எடுக்கலை. ஆமாம், எனக்கு டவுன்லைன் ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவங்க இன்னும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை. நம்ம ஒற்றுமையாக தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஆனால் இந்த பிரச்சனை சரியாகும், யாரும் கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு யாரோட கமெண்ட்டுக்கும் நீங்கள் செவிசாய்க்காதீங்க. நம்மளை திசை திருப்புறது தான் அவங்க நோக்கமே. ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும். அதுக்கப்புறம் விட்டுட்டு அடுத்த பிரச்சனை வந்துருச்சுன்னா போயிடுவாங்க. ஆனால் அதில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது நம்ம மட்டும்தான். அதனால் நம்மளோட கருத்துக்கள் மட்டும் நம்ம ஏற்றுக்குவோம். அடுத்தவங்க நல்லதாகவும் சொல்லுவாங்க, கெட்டதாகவும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம காதில் வாங்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.